மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாட்டை ஒட்டி எல்லா ஊர்களிலுமே இப்படி ஒரு கருத்தரங்கத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேறு வேறு தலைப்புகளில் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கின்ற தலைப்புகள் என்பது பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் கூட புதிதாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு வேறு வேறு பொருள் சார்ந்து ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கருத்தரங்கம் ஒரு அரசியல் இயக்கத்தால் வேறு வேறு தலைப்புகளில் நடத்தப்பட்டிருக்கிறதா என்றால் அநேகமாக கடந்த கால வரலாற்றில் இப்போது நாம் நடத்தி கொண்டிருப்பதை போல ஒரு தொடர் கருத்தரங்கம் இதற்கு முன்பு நடந்ததில்லை. இந்த கருத்தரங்கில் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் இலக்கியத்தில் பொதுவுடைமை கருத்துக்கள் என்பது. உண்மையில் இந்த தலைப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டும் பொருத்தமான ஒரு தலைப்பாக நான் கருதவில்லை. இன்றைக்கு இந்தியா இருக்கக்கூடிய சூழலில் இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக எனக்கு தோன்றுகிறது. இப்போ சாயங்காலம் பாராளுமன்றத்திலிருந்து வழக்கமாக எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் சற்று முன்பாக நம்முடைய பிரதமர் தலைமையிலே ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேல் நடந்திருக்கு. என்ன காரணம்னா, நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமருக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக முழக்கமிட்டதை தொடர்ந்து அந்த முழக்கத்திற்கு பதில் கூற முடியாமல் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறிய நிகழ்வு நடந்திருக்கிறது. வழக்கமா அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லவே தெரியாது, எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. பாசிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாசிசம் என்றால் என்னவென்றால் அது கேள்விக்கு பதில் கூறுவதல்ல, ஒரு உரையாடல் நடத்துவதல்ல. ஒருவன் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு எதிராக பதில் கூறுவதற்கு பதிலாக அவனை தடி கொண்டு தாக்குவது, இதுதான் பாசிசம். பாசிசம் பாயாசம் நீ பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க புரியாம பேசுறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, தமிழ் மொழிக்கு 2500-3000 ஆண்டுகளாகவே இந்த பண்பாடு தமிழ் மண்ணில் வேரூன்றிய ஒரு பண்பாடு. தமிழ்நாட்டில் தான் மிக நீண்ட உரையாடல்கள் எந்த விதமான சமரசமும் இன்றி நடந்த மரபு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பண்பாடுகளை விடவும் தமிழ் பண்பாட்டில் தான் அவ்வளவு காத்திரமாக நடந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட பட்டிமன்றங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த பட்டிமன்றங்களுக்கான வயது என்று பார்த்தால் ஏறக்குறைய 2500 ஆண்டு காலம் தமிழிலே இருக்கிறது. பட்டிமன்றங்கள் என்றால் என்னவென்றால், இப்ப பேசுற பட்டிமன்றம் இல்லை, அன்றைக்கு பட்டிமன்றங்கள் என்றால் ஒருவர் கடவுள் இருக்கு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார், இன்னொருவர் கடவுள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார். இது ஊர் சபையில் ஊர் கூடி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் அந்த கருத்தை முன்வைத்து விட்டு கருத்தால் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக சமூகத்தில் அறிவிக்கப்படும். அந்த அறிவிக்கப்பட்ட நபரைத்தான் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த யார் வெற்றி பெற்றாரோ அவருடைய கருத்து தான் சமூகத்தின் கருத்தாக. இந்த பண்பாடு என்பது நவீன ஜனநாயகத்தினுடைய பண்பாடு. ஆனால் இந்த நவீன ஜனநாயகத்தினுடைய பண்பாடு நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் எடுத்து பார்த்தால் நீலகேசி தொடங்கி எல்லாவற்றிலுமே ஒரு நீண்ட தொடர்ச்சியாக அந்த உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும். பல சமயத்தை சேர்ந்தவர்கள் உரையாடல் நடத்திய மண் தமிழ் மண். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கியத்தில் பொது உடைமை என்பதை விடவும் நீங்கள் தமிழ் இலக்கியம் என்பதே ஒரு தத்துவம் தான், ஒரு பிலாசபி. அதை வெறுமன இலக்கியம் கவிதைகள் அப்படின்னு சொல்லிக்கிற முடியாது, அதற்குள் ஒரு தத்துவம் இருக்கிறது. நாம் பொது உடைமை என்கின்ற ஒரு சொல்லை நவீனத்தினுடைய சொல்லாக பார்க்கிறோம். இன்னைக்கு கூட ஏன் அதை பேச வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப குறிப்பாக வலதுசாரி சக்திகள் கம்யூனிஸ்டுகளை, முற்போக்கான கருத்துக்களை பேசக்கூடியவர்களை அவர்கள் எந்த வாதம் கொண்டு வெற்றி பெறுவார்கள்? நான் வெற்றி பெறுவதை விடவும் அது எளிய மக்களுக்கு எது போய் சேரும்னா, இதெல்லாம் ஐரோப்பாவிலிருந்து வந்த சிந்தனை அப்படின்னு ஒரு கருத்து வரும். நீங்க எதை சொன்னாலும் சரி, இதெல்லாம் ஐரோப்பாவிலிருந்து வந்த சிந்தனை. எச்ராஜா பேசும்போது சொல்லுவார், கால்டுவெல்னு ஒரு ஐரோப்பாக்காரனுடைய கருத்தை கொண்டு இங்க திணிக்காதீங்க அப்படின்பாரு. இப்ப எல்லாமே ஐரோப்பாவிலிருந்து வந்த சிந்தனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பொது உடைமை என்கின்ற ஒரு கருத்தை
2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் தன்னுடைய குரல்ல எழுதலாம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். பிறப்பு என்பது பிறக்கக்கூடிய எல்லா உயிர்க்கும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு கருத்தை அநேகமாக ஒரு உலக இலக்கியத்திலே வேறு எங்காவது எழுதியிருப்பார்கள் என்று பார்த்தா எங்கேயும் கிடையாது. தமிழ் மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய பாசிசம் என்பதுதான் உண்மையில் இந்திய பண்பாடு அல்ல. இவர்களுடைய RSS அமைப்பு இருக்குல்ல, இந்த RSS அமைப்பிற்கு அவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. காக்கி டிராயரு, மேல ஒரு பனியனு, கையில ஒரு தடி. இது எதுவுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாடு அல்ல. அன்றைக்கு இத்தாலியினுடைய சர்வாதிகாரியாக இருந்த முசோலினி குழந்தைகளை இராணுவத்திற்காக பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உடையை இங்கிருந்து RSS உடைய தலைவராக இருந்த மூஞ்சே போன்றவர்கள் போய் பார்த்துட்டு வந்து அதை காப்பி அடிச்சு இந்தியாவில் இறக்கியதுதான் RSS உடைய தத்துவமே தவிர பொது உடைமை தத்துவம் என்பது அது வெளிநாட்டிலிருந்து வந்த தத்துவம் அல்ல. அது இந்திய தத்துவம், தமிழர் தத்துவம், தமிழர் மண்ணில் இருந்து பிறந்த தத்துவம். இந்த தத்துவத்தை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா பல இலக்கிய சான்றுகளை சொல்ல முடியும். நம்ம ஒரே ஒரு சின்ன கதையிலேருந்து அதை சொல்லலாம்னு தோணுது. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு கதை இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே, தமிழ்ல இருக்கக்கூடிய சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே எது குறித்து பேசும்? சாதாரண மக்களுடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய அக வாழ்க்கை குறித்து, அவருடைய காதல் வாழ்க்கை குறித்து. இன்னும் சொல்ல போனால் தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் முழுவதும் பெரும்பாலான பகுதிகள் என்பது காதல் குறித்து பேசக்கூடிய பாடல்கள் தான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறித்து, இங்க என்ன பயன்படுத்தினாங்களோ அது குறித்து. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழ் இலக்கியத்திலே படிச்சு பார்த்தா நம்ம கருத்து முதல்வாதல், பொருள் முதல்வாதல் சொல்றோம்ல, இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் எப்படி உருண்டோடி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா தமிழ் இலக்கியத்திலே தொல்காப்பியத்திலே நீங்கள் திணை கோட்பாடு என்று ஒன்று இருக்கிறது. திணை கோட்பாடுனா வேற ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் பாடத்திலே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை வகை நிலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது? 5 வகை நிலம் இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்ததால் அது பாலை. இப்போ குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு சொல்லியிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய பண்பாடுகளிலும், அவர்களுடைய மொழியினுடைய பண்பாடுகளிலும் முதலாவதாக அந்த மொழி எங்கிருந்து தோன்றியது என்று அந்த மொழிக்கு ஒரு கதை சொல்வார்களானால், இந்த மொழியை உருவாக்கியவர் யார்? சமஸ்கிருதம் ஒரு செம்மொழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா சமஸ்கிருதத்தை உருவாக்கியவர் யார்? கடவுள் தான் உருவாக்கினதா சொல்லுவாங்க, தேவபாஷைம்பாங்க. அதே மாதிரி நீங்க ஹீப்ரு மொழி, அதுவும் கூட தேவன் கொடுத்த மொழியாகத்தான் இஸ்ரேலியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தமிழில் பாருங்க, தமிழில் முதற் பொருள் என்ன இருக்குன்னா, முதற் பொருள் கடவுள் கிடையாது. தமிழ் இலக்கியத்திலே முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும். நவீன அறிவியல் சொல்லுது முதன்மையான பொருள் என்னவென்றால் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்கிறது. தமிழ் இலக்கியத்திலே முதற் பொருள் நிலமும் பொழுதும். நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுதுகள்னா சிறு பொழுது, பெரும்பொழுது. கோடைக்காலம், கூதிர்காலம்னு சொல்ற மாதிரி பெரும்பொழுதுகளும், சாயங்காலம், காலையிலன்னு சொல்ற மாதிரி சிறு பொழுதுகளும். இதுதான் முதல் பொருள். கடவுள் எங்க வராரு தமிழ்ல அப்படின்னு பார்த்தா கருப்பொருள்ல வருவார். கருப்பொருள்னு 14 பொருள் வச்சிருக்காங்க. இந்த 14 பொருள்ல அவனுடைய பறை இசை, அவனுடைய பாடல், அவனுடைய மலர்கள், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய இசை, இப்படி ஒரு 14 பொருள்ல ஒண்ணுதான் கடவுள். கடவுள் தமிழர் பண்பாடுபடி அது முதற் பொருள் கிடையாது, கருப்பொருள். கருனா உருவாக்கிய பொருள். நாம சொல்றோம்ல, நாசிய சிந்தனையில் கருத்து முதல்வாதம் சொல்றோம் இல்லையா? இந்த கருத்து முதல்வாதம், கடவுள் என்பதே ஒரு கருத்து முதல்வாதம். அந்த கடவுள் என்கின்ற ஒரு கருத்து முதல்வாதத்தை
ஒரு பண்பாடாகவே அதை கருத்து முதல் வாதமாக வைத்திருக்கக்கூடிய உலகின் ஒரே மொழியாக தமிழ் மொழியும் அதனுடைய பண்பாடும் இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. ஆகவே ஒரு பொது உடைமை சிந்தனை என்பது, ஒரு பொருள் முதல்வாத சிந்தனை என்பது அந்நிய நாட்டிலிருந்து இந்த மண்ணிற்கு வந்ததல்ல, இந்த மண்ணில் இயல்பாக இருந்த ஒரு சிந்தனை. அதனால்தான் அது குறித்து பேசிய புலவர்கள் எல்லாருமே இயல்பாகவே தங்களுடைய கருத்துக்களை அப்படி பேசினாங்க. நீங்க வள்ளுவர் தன்னுடைய குரல்ல பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு ஒரு குரல் எழுத முடியுதுன்னா, பகுத்து உண்ணுவதுன்னா என்ன? பொது உடைமை தானே. பகுத்து உண்ணுதல் பொது உடைமை. பகுத்து உண்ணுதல் இருக்கக்கூடிய நூலார்கள் தொகுத்த நூல்களிலேயே சிறந்த நூல் எதுவென்றால் பகுத்து உண்ணக்கூடிய பொது உடைமை கோட்பாடுதான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்றான்னா, பொது உடைமை கோட்பாடு ஜெர்மனியிலிருந்து வந்த தத்துவம் அல்ல, இந்த மண்ணில் அதற்கான வேறு இருக்கிறது. உலகம் முழுவதும் பல தத்துவ உரையாடல்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து கொண்டிருந்தன. கிரேக்கத்தில் நடைபெற்றது, தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இந்த எல்லா உரையாடல்களையும் எது தடுத்தது? எம்.ஆர். ராதா தன்னுடைய படத்துல ஒரு வசனம் சொல்லுவார். வெளிநாட்டுக்காரன் நீராவியை வச்சு இன்ஜின் விட்டுட்டு இருந்தான், இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? நம்மால புட்டு சுட்டு தின்னுட்டு இருந்தான் பாரு. அதுக்குள்ள அவர் சொல்றதுல ஒரு அறிவியல் இருக்கு, தெரியுதா? நீராவி என்கின்ற ஒரு நீரை வைத்து ஆவியாக்கி அதிலிருந்து புட்டு சுடுவது என்பது ஒரு சயின்ஸ். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நீராவியை வச்சு இன்ஜினை உடனும் அப்படிங்கிற சயின்ஸ் வளர்ந்துருக்கணும்னா, இங்க புட்டு சுடுற அளவுக்கு வளர்ந்த சயின்ஸ் இன்ஜினை வளர்க்கறதுல எங்க தடைப்பட்டுச்சு? உலகம் சுழலுகிறது என்கின்ற கோட்பாடை யார் உலகத்திற்கு முதலாக சொன்னது? கோப்பர்னிகஸ் சொல்றாரு, ஒரு பெரிய விஞ்ஞானி சொல்றாரு. எப்போ சொல்றாரு? 16ஆம் நூற்றாண்டில் நிறுவுகிறார். ஆனால் ஒன்று தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகம் சுழலுகிறது என்கின்ற ஒரு கருத்து தமிழ் மண்ணிலும் இருந்தது, கிரேக்க மண்ணிலும் இருந்தது. சமீபத்தில் மறைந்து போன ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி எப்படின்னா, அவரால் 24 வயசு இருக்கும் போதே அவர் உடல்ல அந்த வாதம் நோய் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவார்னு மருத்துவர் கைவிட்ட கேஸ். ஆனா அவர் சாகும்போது கிட்டத்தட்ட 76 வயசுல சாகுறாரு. 2 திருமணம் பண்ணி 6 குழந்தைகளை பெற்று நல்ல ஆரோக்கியமா தான் சாகுறாரு. இந்த மருத்துவத்தையும் விஞ்சி உலகத்தினுடைய ஒரு ஐன்ஸ்டீனுடைய டேபிள்ல உட்காரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கடைசியாக ஒரு நூல் எழுதுகிறார். இந்த நூல் என்ன எழுதுகிறார்னா, நீங்கள் A Brief Answer About the Big Question என்கின்ற ஒரு நூல். அது தமிழிலும் வந்திருக்கிறது. அந்த நூலிலே ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். உங்களுக்கான முன்னோர்கள் யார்? உங்களுடைய அறிவியல் சித்தாந்தத்திலே உங்களுடைய முன்னோர்கள் யார் என்று சொல்கின்ற போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு, என்னுடைய முன்னோர் யார் என்றால், என்னுடைய முன்னோர் அரிஸ்டார்கஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானியை குறிப்பிடுகிறார். அவர் எப்ப வாழ்றாருன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார். அது என்ன அரிஸ்டார்கஸ்? அரிஸ்டார்கஸ் சொல்றாரு. யார் அவர்? என்னன்னா, அரிஸ்டார்கஸ் அப்போதே உலகம் தட்டை என்று பேசிக் கொண்டிருந்த பைபிள் வாதங்கள் இருந்த காலத்தில் உலகம் உருண்டை, அது தன்னைத்தானே சுற்றுகிறது, பூமி என்பது சூரியனை சுற்றி வருகிறது என்கின்ற ஹீலியோசென்ட்ரிக் தியரி, சூரிய மைய கோட்பாடை 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தத்துவவாதி அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அதை நிறுவியவர் தான் பின்னால் வந்த விஞ்ஞானி. அதான் சயின்ஸ். தத்துவத்தை சொல்றது வேற, நிறுவுறது வேற. அதே மாதிரி திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, சுழலும் ஏற்பின்னது உலகம்னு ஒரு குறள் இருக்குது. அதை நம்ம விவசாய சங்கத்துக்கான குறள் நினைச்சிட்டு இருக்கோம். அது உழவுக்கு பின்பு உலகம் சுழலுது அப்படின்னு சொல்லுது இல்லையா? திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் என்ன சொல்றாரு? உலகம் சுழலுதுங்கிறாரு. அப்ப கிரேக்கத்தில் இருந்த தத்துவவாதிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த வள்ளுவன் போன்ற ஒரு தத்துவவாதிகளுக்கும் ஒரே கண்ணோட்டம் காலத்தில் இருந்திருக்கிறது. அது எங்கு தடைப்பட்டது? இதுதான் நம்ம பேச வேண்டியது. எங்கு தடைப்பட்டது என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய மைய பொருள். உங்க எல்லாருக்கும் திருவிளையாடல் என்கின்ற ஒரு படம் பார்த்திருப்பீங்க.
திருவிளையாடல்னா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தனுஷ் படமான்னு கேட்காதீங்க. அது பழைய படம். ஏபி நாகராஜன் இயக்கிய திருவிளையாடல் படம். இந்த திருவிளையாடல் படம் என்பது திருவிளையாடல் புராணம் என்று இங்கே ஒரு இலக்கியம் இருக்கு. திருவிளையாடல் புராணம் என்பது பரஞ்சோதி முனிவர் என்கின்ற ஒருவரால் எழுதப்பட்டது. இந்த பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட திருவிளையாடல் புராணம் என்பது நேரடியாக தமிழில் எழுதப்பட்ட நூல் அல்ல. அது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல். அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, அது தமிழர்களுடைய தத்துவம் அல்ல, வெளியிலிருந்து வந்தது. அதுல பல கதைகள் இருக்கும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய கதைகள்ல உங்களை ரொம்ப கவர்ந்த கதைனா எது? நிறைய கதை வருவதில்ல. தருமி, தருமிக்கு பொற்கிளி தந்த காதை, காதை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. தருமிக்கு பொற்கிளி தரதுனா என்ன? மன்னருக்கு என்ன சந்தேகம் இருக்கு? பாண்டிய மன்னருக்கு கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம். இவ்வளவு பெரிய நாட்டு ஆளுற மன்னருக்கு கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையான்னு டவுட் வந்தா அவன் நல்ல மன்னனா? ஆனா கதைகள் அப்படி எழுதலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மன்னனும் நமக்கு கிடைத்த வரலாற்று தகவல் படி கூந்தலில் மனம் இருக்குதா இல்லையான்னு எந்த பொற்கிளி தரக்கூடிய அறிவிப்பும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கதையில் எழுதப்படுகிறது. அந்த கதையில் எழுதினோட என்ன பண்ணுவாங்க? அது அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பை கேட்டு யார் வருவா? யார் வருவா? தருமி வருவார். தருமி என்ன வருவார்? சொக்கனை போய் தேடுவார். சொக்கன் எங்க இருப்பாரு? மீனாட்சி அம்மன் கோயில இருப்பாரு. மீனாட்சி அம்மன் கோயில சொக்கனை போய் கூட்டு வந்தா அவர் என்ன மாதிரி நல்லா குண்டா இருப்பாரு. ஆனா சிவபெருமான் ஒல்லியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் மலைகள் காடுகள்ல திரிந்தவர். சிவாஜி கணேசன் நடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் குண்டாயிட்டார். சிவபெருமான் ஒரு பாடல் எழுதி கொடுப்பார். இந்த பாடல் என்ன பாடல்? நிறைய பேர் கேட்டுப்பீங்க அந்த பாட்டை. இன்னும் மனப்பாடமா சொல்றாலாம் கூட இருப்பீங்க. என்ன பாட்டு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமல் செப்பாது கண்டது மொழிபோர் என்கின்ற ஒரு பாடல். இந்த பாடல் எழுதக்கூடிய பரஞ்சோதி முனிவர் 16ஆம் நூற்றாண்டிலே அந்த பாடலை எழுதுகிறார். இந்த பாடல் எதில் இருக்கக்கூடிய பாடல்னா 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல் அல்ல, அல்லது சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு மொழிபெயர்த்தார்ல அந்த நூல்ல அந்த பாடல் இருக்கானா அந்த நூல்ல கிடையாது. இப்ப இந்த பாடல் எங்க இருக்குன்னா தமிழர்களுடைய பழம்பெரும் இலக்கியமான மக்கள் வாழ்க்கையை பேசிய குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட சங்க இலக்கிய பாடலை எடுத்துட்டு ஒரு புராண கதைக்குள் சொருக வேண்டிய தேவை என்ன? இந்த பாடலை கொண்டு கொடுத்தோன்னே ஒருத்தர் மறுப்பார். யார் மறுப்பா? நக்கீரர் மறுப்பார். என்ன சொல்லி மறுப்பாரு? உங்கள் பாடலில் பிழை இருக்கிறது பாரு. என்ன பிழை? சொல் பிழையா பொருள் பிழையா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லில் ஒன்றும் பிழை இல்லை, பொருளில் தான் பிழை இருக்கிறதுன்னு சொல்லுவார். இந்த பாடல் என்ன அர்த்தம்னா, வண்டு உட்காரதான் பெண்ணோட கூந்தல்ல, அது மலர் நினைச்சிட்டு உட்காருதான். ஆனா அது கூந்தலா இருக்கு. அந்த அளவுக்கு தும்பி உட்காருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலில் மனம் இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஆனால் அந்த பாடலை எழுதிய ஒரு கவிஞன் கவிதையில போய் தானே அழகு. அவன் அந்த கருத்தோடு எழுதல, ஒரு வர்ணிக்கிறதுக்காக எழுதுது. அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பெண்களுடைய கூந்தலில் இயற்கையாக மனம் இருக்குதுன்னு ஒரு ஆள் எழுதலாம். பெண்களுடைய கூந்தலில் இயற்கையாக மனம் இருப்பது அறிவியலா, அறிவியலுக்கு எதிரானதா? ஒரு நாள் குளிக்காட்டி தலை நாடுறது நமக்கு தான் தெரியும். அப்ப தலையில இருக்க முடியாது. அப்ப இயற்கையாக மனம் இருக்க முடியாது. இயற்கையாக மனம் இருப்பது என்று சொல்வது அறிவியலுக்கு விரோதமானது. நக்கீரர் சொல்றாரு, அதில் பொருள் பிழை இருக்குங்கிறார். நீங்கள் தமிழில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் இருக்கும், மூன்றாவது பொருள் இலக்கணம் இருக்கும். எழுத்து இலக்கணம்னா ஒரு எழுத்து எப்படி உருவாகுதுன்னு தமிழ் சொல்லும். சொல்லிலக்கணம் என்பது ஒரு சொல் எப்படி உருவாகுதுன்னு சொல்லும். பொருள் இலக்கணம்னா என்ன தெரியுமா? பொருள்னா அர்த்தம் மட்டும் கிடையாது. பொருள் என்பது தமிழர்களுடைய தத்துவம், தமிழர்களுடைய பிலாசபி. மார்க்சியம் எப்படி ஒரு பிலாசபின்னு சொல்றோமோ, தமிழர்களுக்கு ஒரு தத்துவ மரபு இருந்துச்சு. அந்த தத்துவம் தான் பொருள் இலக்கணம்.
நக்கீரர் சொல்றாரு, பொருள் பிழை இருக்கிறது. ஏனென்றால் தமிழர் தத்துவ மரபில் இயற்கையாக பெண்களில் கூந்தலுக்கு மனம் இருக்காது, அது அறிவியலுக்கு விரோதமானதுன்னு நக்கீரர் சொல்றாரு. நக்கீரர் சொன்னோட அப்ப அறிவியலுக்கு விரோதமா நீ பேசுறையா நக்கீரர் சொல்றாரு. உடனே தருவி என்ன பண்ணுவாரு, பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்த சிவபெருமானை போய் கூட்டு வருவார். சிவபெருமான் வந்து கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு விவாதம் நடந்தோன்னே, எப்போ உன் பாட்டில் பிழை இருக்குன்னு நான் சொல்றேன், நீ அதை திருத்திக்கணும், அது சொல்றது ஆன்டி சயின்ஸ், அறிவியலுக்கு விரோதமானது நக்கீரர் சொல்றாரு. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணும், ஓ அறிவியலுக்கு விரோதமானதா, வா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஆனா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, நெற்றிக்கண்ணை திறந்து, இன்னைக்கு பிரதமர் என்ன பண்ணாரு, நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதிலா நாடாளுமன்றம்ங்கிறதுனால தலைவர் வெளில போயிட்டாப்ல, ஏதாவது ரோட்ல நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் கும்முவாங்க. இல்லாட்டி கோவிந்த பன்சாரே கல்புர்கியை போல துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வார். அவர்களால் கருத்து சொல்ல முடியவில்லை என்றால் கொலை செய்வார்கள். தமிழர்களுடைய தத்துவம் என்பது அறிவியலுக்கு நெருக்கமான தத்துவம். அந்த அறிவியலுக்கு நெருக்கமாக தத்துவத்திற்கு எதிராக சிவபெருமானை கொண்டு வந்து நிப்பாட்டி, நீங்கள் இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல RSSம், நக்கீரன் இருக்கக்கூடிய இடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியாவும் இருக்கிறது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய போராட்டமே அதுதான். ஏன் நக்கீரன் என்கின்ற பெயரை அவர்கள் தேர்வு செய்கிறார்? நீங்கள் நக்கீரன் என்பது தமிழர் பண்பாட்டில் யார்? ஏற்கனவே நான் நிலங்கள் சொன்னேன்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நீங்கள் குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். நீங்கள் மார்க்சினுடைய அபாரமான கண்டுபிடிப்புகள் ஏங்கல்ஸ் ரெண்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒன்று வரலாற்றியல் பொருள்முதல்வாதம், இன்னொன்று உபரி மதிப்பு கோட்பாடு. வரலாற்றியல் பொருள்முதல்வாதம் என்பது என்ன? எப்படி டார்வின் மனித பரிணாமத்தை கோட்பாட்டை சமூகத்துக்கு முன்வைத்தானோ, அறிவியல் ரீதியான மனித பரிணாம கோட்பாட்டை டார்வின் முன்வைத்தாரோ, அதற்கு இணையான, அதற்கு சற்றும் குறையாத இன்னொரு அறிவியல் பார்வை மனித சமூக வரலாற்றை முன்வைத்த மார்க்சினுடைய பார்வை. அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி பொது உடைமை சமூகம், அப்புறம் என்ன வரும், ஆதி பொது உடைமை சமூகம், ஆண்டார் அடிமை நமக்கு வகுப்புல சொல்லிக் கொடுக்கிறது தான் நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம்னு சொல்றோம்ல. கொஞ்சம் தமிழ் நிலங்களை பிரிச்சு பாருங்களேன், என்ன பண்பாடாக அது இருந்திருக்கு. குறிஞ்சியில் இருக்கக்கூடிய நில அமைப்பு எப்படி கருப்பொருள் 14 பொருள் இருக்க மாதிரி உரிப்பொருள் என்று ஒன்று இருக்கும். உரிப்பொருள் என்றால் அது என்ன பண்பாட்டிற்காக அந்த பாடல் பாடப்படுகிறது இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில் இருக்கக்கூடியது என்ன நடக்கும்னா கூடல் நடக்கும். காதல் தான் குறிஞ்சி பாடல்கள் இருக்கும். இப்போ குறிஞ்சி மலையில் இருக்கவங்கலாம் லவ் பண்ணிட்டே இருப்பானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அதுக்குள்ள நீங்கள் ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தோடு அதை உள்ளே சென்று பார்த்தால் அந்த மலைகளில் இருப்பவர்கள் காதல் செய்வார்கள்னா, இன்றைக்கும் கூட ஒரு சினிமா எடுக்கிற டைரக்டர் ஒரு லவ் சீன் எடுக்கணும்னா எங்க எடுப்பாரு? ஊட்டி கொடைக்கானல் தான் போவார். அப்போ மலைகளில் இருப்பது என்பது கூடல். ஊடல் எங்க வரும்? மருத நிலத்தில் வரும். ஏன் மருத நிலத்தில் வருகிறது? மருத நிலத்தில் வேளாண்மை வந்த பிறகு, வேளாண்மையின் மூலமாக உபரியான உற்பத்தி வந்த பிறகு, உபரியான உற்பத்தியால் இங்கே நிலப்பிரபுத்துவ சமூகம் வந்த பிறகு பெண்களை பரத்தையர்களாக நடத்தக்கூடிய பண்பாடு என்பது உருவாகும். அதன் விளைவாக பரத்தையர் வீட்டிற்கு தலைவன் போகின்ற போது நீங்கள் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல் உருவாகும். அது எங்க உருவாகும்? மருத நிலத்தில் உருவாகும். ஏன் மருத நிலத்தில் உருவாகுதுன்னா உபரி அங்கே அதிகமாக உருவாகுதால். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். மார்க்ஸ் சொல்லக்கூடிய ஆதி பொது உடைமை சமூகத்தை குறிஞ்சி என்றும், நீங்கள் ஆண்டார் அடிமை சமூகம் அதே போல நிலப்பிரபுத்துவ சமூகத்தை மருதம் என்றும், நெய்தல் நிலத்தில் தான் வணிகம். கிட்டத்தட்ட நீங்க முதலாளித்துவ சமூகம் என்பது நாம் நவீன முதலாளித்துவ சமூகத்தை பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வணிக பண்பாடு என்பது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே இதே கடற்கரையில் புகார் நகர் என்பது தூங்கா நகராக அன்றைக்கு இருந்திருக்கிறது. அல்லங்காடியும், அல்லங்காடினா ராத்திரி முழுக்க திறந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பல மக்கள் வாழக்கூடிய பண்பாட்டோடு இருக்கக்கூடிய நகரம்.
இங்க இருக்கக்கூடிய பூம்புகாரில் யவனர்கள் வாழ்ந்திருக்கிறார், கிரேக்கர்களுக்கு தெரு இருந்திருக்கிறது, யவன தெரு. அவ்வளவு நவீனமாக வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் வணிகர்கள் பெருகிய காலமாக இதெல்லாம் இருக்கு. இதுல நக்கீரன் எங்க வருவார்னு பாத்தீங்கன்னா, நக்கீரர் எந்த நிலத்தை சேர்ந்தவர்? அதே நக்கீரர் சொல்லுவார், சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம். சங்கரிக்கிறதுனா என்ன? சங்க இருக்கிறது இல்லை, சங்கை அறுத்து அணிகலன்கள் செய்யக்கூடிய குலம் எங்கள் குலம். சங்கை அறுத்து அணிகலன்கள் செய்யக்கூடிய குலம் என்பது தமிழ் பண்பாடில் நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய குலம். நெய்தல் நிலத்தை சேர்ந்தவர்களால் அன்றைக்கு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். நீங்கள் சிலப்பதிகாரத்தில் எடுத்து பார்த்தால் மன்னர் திருமணத்தை விடவும் கோவலன் கண்ணகியினுடைய திருமணம் மிக விமர்சையாக நடைபெறும். அப்ப வணிக குலத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருந்த போது நக்கீரன் என்கின்ற ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆளை நீங்க ஊர்ல எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா யாரு தலைமையில் இருக்கானோ அவன் அடிக்கணும், அவன் அடிச்சாதான் முடியும். நீங்கள் கடந்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் என்ன நடந்திருக்கிறது என்றால், பாசிசம் உள்ளே வருவதற்கு அவர்கள் பாசிசத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருந்த கம்யூனிஸ்டுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியுமோ அவ்வளவு தாக்குதலை கடந்த 15 ஆண்டுகளில் நடத்தி இருக்கிறார்கள். அதில் எவ்வளவு பேருடைய கூட்டு இருக்குன்னா, வெறுமன பாசிஸ்டுகளுடைய கூட்டு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள், இப்படி பெரு கூட்டு இருக்கிறது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏன் விஞ்ஞானிகள் தோன்றவில்லை என்பதற்கு தமிழ் இலக்கியமே நமக்கு சொல்லுது. நீங்க வள்ளுவருடைய குரல் இருக்கு இல்லையா, சுழலும் ஏற்பின்னது உலகம்னு. இந்த சுழலும் ஏற்பின்னது உலகம் என்கின்ற அந்த குரல் தொடர்ந்து வந்திருந்தால் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு கோபுரனிகஸ் உருவாக்கி இருக்கலாம், இங்கே ஒரு நடராஜன் என்பவர் விஞ்ஞானியாக உருவாக்கி இருக்கலாம், அவர் உலகத்தை உருண்டை என்று சொல்லி இருக்கலாம். அந்த தத்துவம் வளர்ந்து வந்திருந்தான். தத்துவம் எங்க முடக்கப்படுதுன்னா, தத்துவம் முடக்கப்படுவது முழுக்க முழுக்க தமிழ் இலக்கியத்தின் ஊடாக பக்தியை போதித்து, பக்தியின் ஊடாக அவர்கள் திணித்து இந்த தமிழ் சமூகத்தை நசுக்கிய வரலாறு தான் தமிழர்களுடைய வரலாறு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். பாரதியை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? பாரதியை ஏன் கொண்டாடுகிறோம்? பாரதி அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய கவிதையில சொல்லுவார், பாரதியுடைய பிறப்பு குறித்து. எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, இன்னொன்று புதிய தமிழ் என்று சொல்வார். அது என்ன பாரதி, இன்னொன்று புதிய தமிழ்? ஏனென்றால் சங்க காலத்திற்கு பிறகு தமிழிலே ஒரு பொருள்வயப்பட்ட கருத்துக்களோடு பாடல் எழுதிய பண்பாடு என்பது நீங்கள் வள்ளலாருக்கும் பாரதிக்கும் பிறகுதான் உருவானது. மீண்டும் அந்த பாரதி தான் சோவியத்தில் புரட்சி நடக்கின்ற போது, சோவியத்தில் நடைபெற்ற புரட்சி முதலாக பெண்கள் எழுச்சியால் நடைபெற்ற புரட்சி என்பதால் அந்த புரட்சி குறித்து பாடிய பாரதி, ஆகாதென்று எழுந்தது பார் யுக புரட்சி, மாகாளி பராசக்தி கடைக்கண் பார்வை வைத்தால் என்று சொன்னால், அந்த மாகாளி பராசக்தி இந்த கடவுள் அல்ல. ஆகவே மீண்டும் அவர்கள் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுப்பதற்கான வேலைகளை ஈடுபடுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்கின்ற ஒரு நடவடிக்கை. மும்மொழி கொள்கை என்பது ஏதோ திடீர்னு அவங்க திணிச்சதில்லை. கோத்தாரி கமிஷன் தொடங்கி எல்லோருமே மும்மொழி கொள்கையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னும் வித்தியாசமானது. அவர்களுடைய நோக்கம் என்பது மும்மொழி கொள்கையை திணிப்பது மட்டுமல்ல, தமிழர்களுடைய பண்பாடு இயல்பாகவே, தமிழர்களுடைய பண்பாடு அவர்கள் சொல்லக்கூடிய சனாதானத்துக்கு எதிராக இருக்கின்ற போது, நீங்கள் அந்த சனாதானத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டை சிதைப்பது என்பது கூட மும்மொழி கொள்கை திணிப்பின் ஒரு நடவடிக்கை தான். இவர்கள் சொல்வதை போல இந்தி என்பது இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் தாய்மொழி கூட கிடையாது. நான் இந்தியா முழுவதும் சுற்றி இருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு கூட அது தாய்மொழி கிடையாது. ஒரு மாநிலத்திற்கு கூட தாய்மொழி அல்லாத இந்தியை ஏன் அவர்கள் இங்கே திணிக்கிறார்கள்னா, அவர்களுக்கு சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை நேரடியாக சொல்லிக் கொடுக்கலாமா என்றால், அவர்களுடைய சனாதான நம்பிக்கைப்படி சமஸ்கிருதத்தை பெண்களுக்கு சொல்லித்தரக்கூடாது.
சமஸ்கிருதத்தை பெண்களுக்கு சொல்லித்தரக்கூடாது என்கின்ற போது சமஸ்கிருதத்தை திணித்து ஒரு மொழியை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே இங்கே சிதைந்த பிராகிருத மொழியை செம்மையாக்கி இந்தியாவிற்கு வந்த இஸ்லாமியர்கள் உருது என்கின்ற அற்புதமான மொழியை உருவாக்கினார்கள். இந்த உருது மொழியில் பாரசீகமும் அரேபிய மொழியும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அந்த மொழி பண்பாடும் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒத்து வராது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் ஒரு மொழியை உருவாக்க நினைத்தார்கள். அந்த மொழிதான் அதே சிதைந்த பிராகிருத மொழிக்குள் சமஸ்கிருத சொற்களை திணித்து உருவாக்கிய மொழிதான் ஹிந்தி. நீங்கள் இந்தி என்பது தமிழ்நாட்டில் பேசக்கூடிய நீங்கள் இந்தி பிரச்சார சபாவில் படிக்கக்கூடிய இந்தியும், ராஜஸ்தானில் பேசக்கூடிய இந்தியும், பீகாரில் பேசக்கூடிய இந்தியும், மகாராஷ்டிராவில் பேசக்கூடிய இந்தியும் ஒன்றல்ல. இந்தி இந்தியா முழுக்க வேறு வேறு மாதிரி பேசப்படுகிறது. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே இங்க இருந்த எல்லா பண்பாடுகளையும் தொடர்ச்சி எடுத்துட்டு நீங்கள் இந்திய மண்ணில் எவைகளெல்லாம் பொது உடைமை பண்பாடுகளை பேசிக் கொண்டிருந்ததோ அந்த பழமையான வேர்களை எல்லாம் துடைத்து எரிந்துவிட்டு இந்திய தன்மைன்னு சொல்றாங்க. இந்தியாவிற்கு அரசியல் சட்டம் எழுதிய போது, அரசியல் சட்டம் எழுதி வெளியிட்ட 1949 நவம்பர் 26 வெளியிட்ட 3வது நாள் RSS ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுது, இந்த அரசியல் சட்டத்தில் இந்திய தன்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு அதே பத்திரிகையில் எழுதுறாங்க, இந்திய தன்மை என்றால் என்னவென்றால் மனுதான் இந்தியாவினுடைய இந்திய தன்மை, அது இந்த அரசியல் சட்டத்தில் இல்லைங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான இந்திய மொழிகள் என்பது அவர்களுடைய சனாதன பண்பாட்டுக்கு எதிரான குரலாக இருக்கிறது. ஆகவே இந்த மொழிகளை எல்லாம் ஒழித்துவிட்டு சமஸ்கிருதத்தை திணித்த ஒரு இந்தியை உருவாக்கி சனாதன பண்பாட்டை இந்தியா முழுவதும் நிகழ்த்தி காட்டுவதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர இந்தியை இந்தியாவுக்கான மொழியாக்குவதெல்லாம் நோக்கமே கிடையாது. ஆகவே நம்முடைய மாநாடு பல்வேறு தலைப்புகள் பேசுவதைப் போல இந்திய பொது உடைமை தத்துவம் என்பது அந்நிய நாட்டிலிருந்து வந்த தத்துவம் அல்ல. அதற்கான எல்லா வேர்களும் நம் தமிழ் மண்ணிலேயே இருந்திருக்கிறது. அதை நாம் தேடி வளர்த்தெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.